இறங்கணும். வல்லமை நதியா பாயணும். விண்ணகமே இறங்கணும். வல்லமை நதியா பாயணும். குளங்கள் நிரம்பணும். நதியாய் பாயணும். குளங்கள் நிரம்பணும். நதியாய் பாயணும். விண்ணகமேகம் இறங்கணும். வல்லமை நதியாய் பாயணும். குளங்கள் நிரம்பணும். நதியாய் பாயணும். குளங்கள் நிரம்பணும். நதியாய் பாயணும். ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள் சபை நடுவே. ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள் சபை நடுவே. குருடர் பார்க்கணும், செவிடர் கேட்கணும், முடவர் நடக்கணுமே. ராஜா மரித்தோர் எழும்பணுமே. குளங்கள் நிரம்பணும். நதியாய் பாயணும். குளங்கள் நிரம்பணும். நதியாய் பாயணும். தூதர்கள் கூட்டம் ஏறி யாக்கோபின் தேவன் சத்தம் கேட்கணும். நாங்கள் கேட்கணுமே. ராஜா நாங்கள் கேட்கணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. குளங்கள் நிரம்பணும். நதியாய் பாயணும். குறைகள் நிரம்பணும். மகிமையால் நிரம்ப குறைகள் நிரம்பணும். மகிமையால் நிரம்ப விண்ணகமேகம் விண்ணகமேகம் இறங்கணும். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. என்
நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே என் ஊற்று நீங்க தான்ப்பா, என் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீங்க தான்ப்பா, எனக்கு ஆறுதல் நீங்க தான், என் பலன் நீங்க தான். இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்றவங்க மட்டும் 2 கையை உயர்த்தி, அப்பா அப்பா நீர்தான் என் உயிரின் ஊற்று, உயிரின் ஊற்றே நீர்தானே, நீர்தானே உயிரின் ஊற்றே நீர்தானே, உண்மையின் வடிவே நீர்தானே, உறவின் பிறப்பே நீர்தானே, உறவின் பிறப்பே நீர்தானே, உள்ளத்தின் மகிழ்வே நீர்தானே, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். 2 கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு தடவை, தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். நீங்க எங்க கூட இருக்கிறீங்கப்பா, உமக்கு நன்றி, உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நான் வாசிக்கும்போது ஆண்டவர் யோபுவை குறித்து, இதிலேருந்து நீங்கள் லைவ் போட்டால் கூட பரவாயில்ல, பிரதர் இருக்காரா, நான் பிரசங்கம் பண்ணுறது வந்து இதை கட் பண்ணிட்டால் கூட பரவாயில்ல. சரி, இல்லாட்டி பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நம்ம ப்ரைவேட்டில் போட்டலாம், பிரச்சனை இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா சிலது நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் வெளியே இப்போதைக்கு நம்ம இதாகக்கூடாதுங்கிறதுனால தான். சரி, நம்ம யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றான். இங்கே பாருங்க, ஆண்டவர் இங்கே யோபுவை குறித்து சாட்சி சொல்லுகிறதை நான் பார்க்குறோம். இந்த யோபு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஆண்டவரே யோபுவை குறித்து சாட்சி சொல்லுகிறார். இந்த யோபு எப்படிப்பட்டவர்? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றால், இந்த யோபுவை போல ஒருத்தர் கூட இல்லை உத்தமமாக நடக்கிறத, கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறத, அடுத்து வந்து உத்தமமாக இருக்கிறது இந்த யோபு போல யார் இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே அங்கே சாட்சி சொல்லுகிறதை நான் பார்க்குறோம். 2வதாக யோபுனுடைய நண்பர்கள் யோபுவை குறித்து சொல்கிறாங்க. பாருங்கள், நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் யோபுல 3வது வசனம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர், விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளினால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யோபுவை பார்த்து தன்னுடைய நண்பர்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? இளைத்த கைகளை திடப்படுத்தினீர், நீர் அநேகருக்கு என்ன அநேகரை நீர் திடப்படுத்தினீர்.
அநேகருடைய முழங்கால்களை பலப்படுத்தினீர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வார்த்தையினால் ஆறுதல் இந்த யோபு சொன்னார். நம்பிக்கை கூடிய வார்த்தைகளை இந்த யோபு மற்றவர்களுக்கு சொன்னதை நான் பார்க்குறோம். இந்த யோபுவை குறித்து என்ன நண்பர்கள் சொல்கிறாங்க. மூன்றாவது தன்னுடைய குடும்பம் சொல்லுகிறது. வாசிக்கும்போது நீங்கள் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் யோபுனுடைய மனைவி சொல்கிறோம். யோபுனுடைய அங்கே பார்க்கும்போது அங்கே யோபுனுடைய மனைவி சொல்கிறாங்க, ஏன்னா எது வரைக்கும் உத்தமத்தில் உறுதியாக இருப்பீர், இவ்வளோ பாடுகள்லையும் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறீரே, உத்தமமாக இருக்கிறீரேன்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது பக்கத்தில் நாத்தடிக்கும், அவனை கண்ணை திறந்து கூட பார்க்க முடியாத சூழ்நிலையில், ஆனாலும் கூட இந்த சூழ்நிலையிலும் பாடுகள் அவனுடைய என்ன சொன்ன அவங்க சொல்கிறாங்க, நண்பர்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க தெரியுங்க. 2வது அதிகாரத்தில் நீங்கள் 13வது வசனத்தில் வாசிக்கும்போது அவனுடைய யோபுனுடைய நண்பர்கள் சொல்கிறாங்க, அவன் துக்கம் மகா துக்கம் என்று கண்டு. யோபுனுடைய துக்கம் மகா துக்கம்னு சொல்லி அவனுடைய நண்பர்கள் பார்க்குறாங்க. 6வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும்போது யோபு தன்னுடைய துக்கத்தை சொல்கிறான். அவனே சொல்கிறான் தன்னுடைய வாயில், ஏன்னா இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி 6வது அதிகாரம் அது கடற்கரை மணலை பார்க்கிலும் அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாய் இருக்கும். ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. பாருங்க, யோபு சொல்றாரு, என் துக்கம் சொல்லி முடியாத துக்கம், சொல்ல முடியாத விவரிக்க முடியாத துக்கத்தில், பாடுகள்ல, உபத்திரவத்தில் இருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நண்பர்களும் சொல்றாங்க, யோபுவும் சொல்றான். இந்த சூழ்நிலையில் யோபு அவன் என்ன செய்யறான் தெரியுங்க. யோபு இந்த சூழ்நிலையில் அவருடைய வாழ்க்கையில் என்ன தெரியுங்களா, ஆண்டவரை குறை சொல்லலை, முறுமுறுக்கலை, அமைதியாக இருந்ததை நான் பார்க்குறோம். ஆண்டவருக்கு நன்றி சொன்னான்னு சொல்லி போன வாரத்தில் நான் பார்த்தோம். ஆனால் இப்படி உத்தமன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பைக்கு விலகுகிற மனுஷன், அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இவனுடைய வாழ்க்கையில் இழப்பு, பாடுகள் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 2:1 அவருடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்வதற்காக. சங்கீதம் 119வது அதிகாரம் 71வது வசனத்தில் வாசிக்கும்போது, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். உபத்திரவத்தினால், பாடுகளினால் நாம் அநேக பாடங்களை கற்றுக்கொள்கிறோம், அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். இப்பொழுது நீங்கள் நினைக்கலாம், யோபுவை போல ஏன் என் வாழ்க்கையில் இழப்பு? ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வரங்களை, கிருபைகளை இழந்து போயிருக்கலாம், பொருளாதாரத்தில் இழந்து போயிருக்கலாம், குடும்பத்தை இழந்து போயிருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிற உறவுகளை இழந்து போயிருக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் ஆண்டவர் நீங்கள் சொல்லலாம், ஏன் எனக்கு இந்த உபத்திரம்? நான் கத்தரை தேர்றவன் தானே, ஜெபம் பண்றவன் தானே, ஆண்டவருக்கு உண்மையாத்தானே இருக்கேன், ஏன் என் வாழ்க்கையில் பாடுகளை கத்தர் அனுமதித்தார், ஏன் என் வாழ்க்கையில் அந்த உபத்திரவம் என்று சொல்லி நீங்கள் யோபுவை போல கேட்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சுத்தம் இல்லாமல் ஒன்று நடக்காது, தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒன்று நடக்காது. 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் போது, தேவன் யோபுவையும் அவனை சுற்றி எல்லாவற்றிலும் கத்தர் வேலியடைத்தார். உத்தமனான நடக்கும்போது, கத்தருக்கு பிரியமாய் நடக்கும்போது, உங்களை காப்பதற்கு, உங்களை பாதுகாப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உத்தமனுக்கு கத்தர் துணையாய் இருந்து அந்த உத்தமனை பாதுகாப்பதற்கு, அவருடைய பிள்ளைகளை, மனைவி, அவருடைய சொத்துக்களை பாதுகாக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உத்தமனுக்கு துணை யாரும் இல்லாமல் இருக்கலாம், உத்தமனுக்கு கத்தரே துணையாக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நான் பார்க்கும்போது இந்த யோபுனுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். கத்தர் என்ன செய்ய, அவனை வேலி அடைத்திருந்தார். ஆண்டவர் பிசாசு வந்து கேட்குறான், நீ சும்மாவா நீங்கள் வேலி அடைச்சிங்க, நீங்கள் சும்மாவா அவனை ஆசீர்வதிச்சிங்க, வேணா அவனை சோதிச்சு பாரும், அவனை சோதிச்சா உன்னை என்ன செய்வான், அவனை உன்னை தூசித்துருவான், யோபு தூசிச்சிருவான்னு சொன்னபோது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவன் உயிரை மட்டும் எடுக்காத, நீ அவனை என்ன செய்ய, நீ வேணா அவனை சோதிச்சு பாருன்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொன்னா, யோபுவை சாத்தான் கையில் ஒப்பு கொடுத்ததை பார்க்குறோம். சாத்தான் கையில் ஒப்பு கொடுத்ததுக்கு அனுமதி கொடுத்ததுனால தான் சாத்தான் அங்கே என்ன தெரியுங்களா, யோபுவை வியாதியை கொடுத்தான், பிள்ளைகளை எடுத்தான். ஆனாலும் கூட சொத்துக்களை இழந்து போனான். இந்த சூழ்நிலையிலும் கத்தர் யோபுவின் வாழ்வு, சொத்தை கொடுத்தவர், ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் அவர்தான். ஆனால் எடுப்பதற்கு ஏன் என்று கேள்வி கேட்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. எடுப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. He has right to take everything. அவர் எல்லாம் எடுப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா.
ஆண்டவருக்கு உரிமை இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மனிதனுக்கு நீங்கள் நானும் ஜீவனை கொடுக்க முடியாது. ஆனால் கர்த்தர் தான் ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவனை கொடுத்த ஆண்டவர் எடுப்பதற்கு உரிமை இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யோபுனுடைய வாழ்க்கையில் ஆனால் இழப்புக்கு காரணம் ஏன் பாடுகள் வந்துச்சு? வாழ்க்கையில் கற்றுக்கொள்வதற்காக நண்பர்களை கற்றுக்கொண்டான். அந்த எப்படிப்பட்டவர் என்று கற்றுக்கொண்டான். அடுத்து அந்த பிரச்சனை நேரத்தில் காயப்பட்ட பாடு உபத்திரவ நேரத்தில் நண்பர்கள் வந்து அவனை ஆறுதல் படுத்துவாங்கன்னு பார்த்தா திரும்பவும் அவனை காயப்படுத்தினாங்க. அவனை ரொம்ப வேதனைப்படுத்தினாங்க. மனைவி அவனை ரொம்ப காயப்படுத்தினாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா சொந்தக்காரவங்க நண்பர்கள் யாருமே வரல. ஆனால் கடைசியாக 42வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய நண்பர்கள் வந்தார்கள். தெரிந்தவர்கள், அறிமுகமானவர்கள் வந்தார்கள். வந்தவங்க சும்மா வரல, தங்க காசை கொடுத்தாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவனுக்கு வேண்டியதை கொடுத்ததுன்னு சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அவன் என்ன செய்யறான்னா அநேக காரியங்கள் இந்த உபத்திரவத்தின் மூலமாக அங்கே கற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்குறோம். நீங்கள் சங்கீதம் 119 67வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது, சங்கீதம் 119 67வது வசனத்தில் நான் வாசிங்க. சங்கீதம் 119 67வது வசனத்தில் வாசிப்போம். என் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். உபத்திரம் வர்றதுக்கு முன்னாடி வழி தப்பி நடந்தேன். என் சொந்த வழியில போனேன், எந்தெந்த வழியிலே போனேன். ஆனா உபத்திரம் வந்த பிறகு என் சொந்த வழியில் இல்லை, உலக வழியில் இல்லை, தேவன் காண்பிக்கிற கர்த்தருடைய வழியில நான் போனேன். அதனாலதான் நம்ம வாழ்க்கையில உபத்திரவங்களை கர்த்தர் அவ்வப்போது அனுமதிக்கிறார். நான் ஏன் இப்படி வந்துச்சுன்னு நம்ம கேள்விக்குறி என்ன சார் ஏன் கேள்வி கேட்கலாம். ஆண்டவர் சொல்லுவார், உன்னை சரிப்படுத்துறதுக்கு தாப்பா, உன்னை அலைன்மெண்ட் பண்றதுக்காக, உன்னை சரி செய்வதற்காக, உன்னுடைய வாழ்க்கையில என்ன கர்த்தருடைய வழியில, என்னுடைய வழியில நடப்பதற்காக. கர்த்தருடைய வழியில் நடக்கிற மனுஷன் இடறி போக மாட்டாங்க. கர்த்தருடைய வழியில் நடக்கிற மனுஷனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய வழியில நடக்கிற மனுஷனை கர்த்தர் வெட்கப்படுத்த விட மாட்டார். கர்த்தருடைய வழியில் நடக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். கர்த்தருடைய வழியில நடக்கிற மனுஷனுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 128வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியோடு இருப்பார். அவருடைய பிள்ளைகள் ஒளிவ மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்கிறார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. கர்த்தருடைய வழியில நடக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வழியில நடப்பதற்கு தான் கர்த்தர் நமக்கு உபத்திரவங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். எல்லா உபத்திரவங்களும் தேவனால் அனுமதிக்கப்பட்டதல்ல. சில நேரத்தில் பிசாசு நம்ம என்ன செய்வான், பிசாசு உபத்திரவங்களை கொடுப்பான். சில நேரத்தில் நம்ம ஞானம் இல்லாமல் உபத்திரவங்களை தேவையில்லாத காரியங்களை சிக்கிக்கொண்டு ஆண்டவருக்காக உபத்திரப்படுகிறேன் பாடுபடுறேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இங்கே பாருங்க, என்னன்னா யோபுவை வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், அவனை தன்னை சரிபடுத்தி கொண்டதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட யோபு வாழ்க்கையில் தீமைகள், பாடுகள், துக்கம் ஏன் வந்துச்சு? நீதிமான் வசனம் சொல்லுது, நீதிமானுக்கு சங்கீதம் 34:19 வாசிக்க வேண்டாம். நீதிமானுக்கு துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுவிப்பார், விட்டுவிட மாட்டார். ஆண்டவர் விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நீங்கள் நீதிமானாய் உத்தமனாய் நடக்கும்போது உங்களுக்கு துன்பங்கள் அநேகமாக இருக்கலாம். ஆனால் அந்த துன்பங்களே நீங்கள் கர்த்தர் விட்டுற மாட்டார். அந்த மகா பிரச்சனையில விட்டுற மாட்டார், போராட்டத்தில் விட மாட்டார். அதிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். சங்கீதம் 23:4வது வசனத்தில் வாசிக்கும் போது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். அவங்க தாவீது சொன்னது தாவீதுக்கு தெரியும். இந்த மரண இருளில் நான் தனியாக இல்லை, இந்த மரண இருளில் கர்த்தர் இருக்கிறதுனால நான் பயப்பட மாட்டேன். இந்த மரண இருளிலிருந்து கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வருவார். உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த இருளிலே போராட்டத்தில் பாடுகளை இருக்கங்களோ கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் அதிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். ஆண்டவர் விட்டுற மாட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நீதிமானுக்கு துன்பங்கள் ஏன் வந்தது, பாடுகள் ஏன் வந்தது என்று சொல்லி 4 காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, விலையேறப்பட்ட மனிதனாய் மாற்றுவதற்காகத்தான் இங்கே நான் பார்க்கும்போது பாடுகள் நீதிமானுக்கு உத்தமனுக்கு வருகிறது. சங்கீதம் 23:10வது வசனத்தில் வாசிப்போம். சங்கீதம் யோபு 23:10வது வசனத்தில் வாசிப்போம்.
யோபு 23:10 வாசிப்போம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் ஆனாலும் நான் அறிவார். போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். பாருங்க, நான் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். இங்க நான் யோபு சொல்றாரு, இவருடைய வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாடுகள் நடக்குதுன்னு சொல்லி யோபு கேள்வி கேட்காம அவர் சொல்றாரு, அவர் என்னை நான் சோதித்த பின், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஒரு பொண்ணு எப்பயுமே தெரியுமா, ஒரு கோல்டு வந்து எப்போ அது சுத்தம்னு எப்போ தெரியும்னா அதை வந்து டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும், அதை சோதிக்கும் போது தான் தெரியும். ஒரு ஆண்டோடைய பிள்ளைய, ஆண்டோடைய ஊழியக்காரங்களை எப்போன்னு தெரியும்னா அவங்களுக்கு சோதனை வரும்போது தான் தெரியும். அவங்களுக்கு பிரச்சனை பாடுகள் வரும்போது தான் அதில் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும். ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை சோதிக்கிறார். சோதிக்கும் போது நம்ம சுத்த பொண்ணாக இருக்கிறோமா கலப்படமாக இருக்கிறோமான்னு சொல்லி சோதனையில் தான் தெரியுமே தவிர மற்ற எதுவுமே தெரியாது. காதில் போட்டிருக்கிற, கழுத்தில் போட்டிருக்கிற எல்லா நகைகளும் இன்னும், ஆனால் சிலது கவரிங்காக இருக்கும். ஆனால் நெருப்பில் அது பட்டு சோதிக்கப்படும் போது தான் அது உண்மைத்தன்மை வெளிப்படும். ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை என்பதை எப்போ கண்டுகொள்ள முடியும்? சோதனையில் தான் கண்டுகொள்ள முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நான் பார்க்கும்போது ஒரு பானையோ ஒரு சட்டி மண்பானை வணைகிறாங்கன்னா அந்த குயவன் என்ன செய்வார், களிமண்ணை அதை நல்லா எடுத்து தண்ணியில் பிசைஞ்சு ஒரு பானையை வணைவார். அதுக்கடுத்து அது வந்து சூடாக நெருப்பில் என்ன செய்வார், சூடு வைப்பார். நெருப்பில் நல்லா என்ன செய்வார், சூடு வைக்கும் போதும் அது நல்லா ஸ்ட்ராங்காக முடியும். நிறைய பேருக்கு நம்ம சூடு வச்சாதான் நம்ம ஸ்ட்ராங்காக என்ன செய்ய இருப்போம். அப்பைக்கப்போ சில உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வரும்போது தான் நம்ம என்ன செய்ய ஸ்ட்ராங்காக கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நான் பார்க்கும்போது என்ன செய்கிறான்னா, ஆண்டவர் நம்மை சோதித்த பிறகு நம்மை பொன்னாக விளங்குவார். நம்ம பொன்னாக கர்த்தர் என்ன செய்ய விளங்க பண்ணுகிறார். இந்த பொன்னாக கண்ட பிறகு எங்கே ஒரு இடத்துல கழட்டி வைக்கிறதில்ல, பொண்ணை கொண்டு போய் எங்கே வைப்பாங்க, என்ன முக்கியமான இடத்துல, என்ன சின்ன முக்கியமான இடத்துல வைப்பாங்க. ஏன்னா அது பொண்ணு விலை இருந்தது அப்படின்னு சொல்லி என்ன சொன்னால் அங்கே கொண்டு போய் வைப்பாங்க. நம்ம இப்போ சோதனையில் நம்மளை தெரியாது, சோதித்த பிறகு தான் நம்ம பொண்ணான்னு தெரியும். ஆனால் அதுக்கு பிறகு கர்த்தர் நம்ம உயர்ந்த இடத்துல, மேன்மையான இடத்துல சோதிக்கப்பட்டவங்களை கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே சோதனை வந்தது. மத்தேயு 4 வாசிக்கும் போது தேவகுமாரன் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தார், ராத்திரியும் பகலும் சாப்பிடலை. அவர் பிதாவோடு நேரத்தை செலவு பண்ணினார். செலவு பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு சாத்தான் இயேசுவை சோதித்ததை பார்க்குறோம். இயேசுவை உயர்ந்த மலையின் மேலே கொண்டு போய் நிப்பாட்டி இயேசுவை பார்த்து சொல்கிறான், இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் உனக்கு தர்றேன், என்னை பணிந்து கொள்ளுன்னு சொல்கிறதை நான் பார்க்குறோம். அப்போனா என்னென்னா, உலகத்தில் இருக்கிற காரியங்கள்லாம் யார் கையில் இருக்குதுன்னா பிசாசு கையில் இருக்குது. என்னைக்கு ஆண்டவர், ஏன்னா அந்த உலகத்தை படைத்தவர் ஆண்டவர் தான் படைத்தார். என்னைக்கு ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்களோ அவங்க கையில் இருந்த உலகத்தை பிசாசு வாங்கிட்டான். இந்த உலகம் அதனால தான் பிசாசு கையில் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீங்க, ஏன்னா இந்த உலகம் புல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அதனால் இந்த உலகம் பிசாசுக்குள்ளே இருக்கிறதுனால பிசாசு இயேசுவை பார்த்து சொல்கிறான், இந்த உலகத்தையே உனக்கு தர்றேன், ஒன்னே என்னை பணிந்து கொள்ளுன்னு சொல்லி இங்கே பிசாசு ஆண்டவரை பார்த்து சொல்கிறதை பார்க்குறோம். பிசாசை பணிந்து கொள்ளும்போது இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் வரும், ஆனால் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் வராது. இந்த பிசாசை வணங்கும் போது இந்த உலகத்துக்குரிய நன்மைகளை அனுபவிக்க முடியும், ஆனால் பரலோகத்துக்கு வர முடியாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நான் பார்க்கும்போது இயேசுவுக்கே சோதனை வந்தது. அந்த சோதனையில் இயேசு தோற்று போகவில்லை, அந்த சோதனையில் இயேசு ஜெயிச்சார். ஜெயிச்சதுக்கு பிறகு பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் வந்து தம்முடைய தூதர்கள் இயேசுவை ஏந்தி கொண்டு போனதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் நானும் சோதனையில் ஜெயித்தால் நீங்கள் நானும் உங்களை என்னை கர்த்தர் எப்படி வைப்பார்னு சொன்னால் கர்த்தர் நம்ம ஏந்தி கொண்டு போவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நான் பார்க்கும்போது யோபுவை ஆண்டவர் சோதித்ததற்கு ஆண்டவர் சோதிக்கல, பிசாசுடைய அனுமதியோடு அங்கே ஆண்டவருடைய அனுமதியோடு அங்கே பிசாசு சோதித்ததை நான் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுக்கு பின் அந்த சோதனைக்கு பிறகு யோபுவை கர்த்தர் விலையேறப்பெற்ற மனிதனாய் நண்பர்களுக்கு முன்பாக, குடும்பத்திற்கு முன்பதாக, சமுதாயத்திற்கு முன்பதாக கர்த்தர் யோபுவை உயர்த்தினார். அதே ஆண்டவர் நமக்கு வரக்கூடிய சோதனையில் கர்த்தர் நம்மை விலையேறப்பட்டவர்களாய் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது வாசிக்கிறோம், யோபு
1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் திரும்ப வாசிப்போம். யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. ஆண்டவருக்காக உண்மையாய் வாழுகிறவர்களை பிசாசு தாக்கும்போது ஆண்டவர் அங்கே நிற்கிறார். அங்கே சொல்றாரு, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ சாத்தானே, நீ எங்கிருந்து வருகிறாய்? என் தாசனாகிய யோபுவை அங்கே பார்க்கும்போது நீ வந்து அவனை தாக்குவதற்கு அங்கிருந்து நீ வருகிறாய்ன்னு சொல்லி அங்கே சொல்றதை பார்க்கிறோம். அப்பனா என்னன்னா, ஆண்டவருக்கு உண்மையாய் உத்தமமாய் வாழ்கிறவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். அவர்கள் மேல் அக்கறையுள்ளவர்களாய் இருக்கிறார், கவனம் உள்ளவர்களாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே பாருங்க, கவனம் உள்ளவர்களாய் ஆண்டவர் இருக்கிறார். அதனால இங்கே பார்க்கும்போது இப்படிலாம் இருந்த அந்த யோபு வாழ்க்கையில் என்ன சோதனைகள் வந்தது, போராட்டம் வந்தது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, தேவனுடைய மகிமையை விளங்க செய்வதற்காக. இரண்டாவது காரியம், தேவனுடைய மகிமையை கொண்டு வருவதற்காகத்தான் யோபுவை நாங்க யோபுக்கு சோதனை வந்தது. பாருங்க, இந்த சோதனையில் யோபு அவன் என்ன செய்யல, வாய் தவறி பேசிடல. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, யோபின் நண்பர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள்லாம் நிதானம் இல்லாமல் பேசுனீங்க, ஆனால் என் தாசனாகி யோபு நிதானமாய் பேசினான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் யோபை பார்த்து சொல்றார், நிதானமாய் பேசினான்னு சொல்லி நண்பர்கள்ட்ட சொல்றதை நான் பார்க்குறோம். இந்த யோபு தன்னோட வந்த பிரச்சனையில் பிசாசை வெட்கப்படுத்தினான், தேவனுக்கு மகிமை கொண்டு வந்தான். நமக்கு வரக்கூடிய பாடுகளில், உபத்திரவங்களில் தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும், பிசாசை நாம் வெட்கப்படுத்த வேண்டும். தேவனுக்கு எப்படி மகிமையை கொண்டு வந்தான்? வார்த்தையின் மூலமாக. அவன் சொல்றான், இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ போராட்டம் வந்தாலும் கூட என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். பாருங்க, தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். வார்த்தையினால் மகிமைப்படுத்துகிறான். நீங்கள் நானும் வார்த்தையினால் மகிமைப்படுத்த முடியுமா? யோபுவை போல சொல்ல முடியுமா? இழந்து போன சூழ்நிலை சொல்ல முடியுமா? கைவிடப்பட்ட சூழ்நிலையில சொல்ல முடியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி நாம் என்ன செய்ய, எல்லாம் இருந்த பிறகு இல்ல, எல்லாம் அழிந்த பிறகு, நம்மை விட்டு போன பிறகு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார் சொல்லி நீங்கள் நான் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. பாருங்க, அங்க யோபு தம்முடைய வார்த்தையின் மூலமாக அங்கே என்ன செய்யறான்னா, தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்குறோம். இதெல்லாம் சொன்னப்ப என்ன நினச்சுன்னா, பிசாசு வெட்கப்பட்டான். இப்போ என்னன்னா, அங்கே யோபு எப்படியோ அவனை சோதிக்கலான்னு பார்த்தா, இவன் ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கானே, இவ்வளோ இழந்தும் இவ்வளோ கஷ்டத்துலையும் இவ்வளோ பாடுகளையும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்கிறானே, இவ்வளவு எல்லாம் இழந்த பிறகும் என்ன அடுத்து பார்க்கும்போது, கர்த்தர் மேலே அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறான்னு சொல்லி, அங்கே நான் போகும் பாதையை அவர் அறிவான்னு சொல்லி அங்கே யோபு சொல்கிறதை பார்க்குறோம். நமக்கு வரக்கூடிய பாடுகளில் யோபுவை போல தேவனுக்கு மகிமையை கொண்டு வரணும். ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? மகிமையை கொண்டு வரணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். நம்ம அந்த நேரத்தில், பாடுகள் நேரத்தில் சோர்ந்து போய் கவலைப்பட்டுட்டு அழுதுகிட்டு அது 4 பேர்கிட்ட சொல்லி, அவங்க 4 பேர் என்ன செய்ய 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அந்த 4 பேர் நான் என்ன செய்ய 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. எதுக்கு? கர்த்தர்ட்ட என்ன செய்ய சொல்லணும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு வரக்கூடிய சோதனைகளில் நாம் என்ன செய்ய, யோபுவை போல அமைதியாக இருந்து என்ன செய்யணும், யோபு சொன்னதை போல நீங்கள் நான் சொல்லும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. மூன்றாவதாக பார்க்கும்போது, இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் அவன் வாழ்க்கையில் பாடுகளும் உபத்திரம் வந்தது. வாசிக்கிறோம் 42வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் போது, யோபு 42வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிப்போம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். பாருங்க, எப்ப கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார்? இவ்வளவு இழந்த பிறகும், அவன் வாழ்க்கையில் இவ்வளவு பாடுகள் உபத்திரவம் எல்லாம் என்ன சொன்ன இழந்த சூழ்நிலையிலும் யோபு என்ன செய்தார் தெரியுங்களா? தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணினார். நம்ம ஜெபம் பண்ண முடியுமா? ஆண்டவரே, இதெல்லாம் தாங்க ஜெபம் பண்ணுறேன், இதெல்லாம் இழந்து போனதெல்லாம் தாங்க ஜெபம் பண்ணுறேன், எனக்கு சுகம் கிடைக்கட்டும், உனக்கு நான் ஜெபம் பண்ணுறேன், மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் யோபு பார்த்தீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையில் சிறையிருப்பு, அவனுடைய வாழ்க்கையில் பாடுகள், அவனுடைய வாழ்க்கையில் உபத்திரவம். ஆனால் இந்த சூழ்நிலையில் யோபு என்ன செய்கிறார்னா, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணினார். இப்படி ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்கெல்லாம் என்ன சொல்ல, இவன் சொல்ல சிறையிருப்பு மாறினதுக்கு பிறகு நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்ல, அவனுக்கு இருந்த சிறையிருப்பு, அவன் வாழ்க்கையில் இருந்த பாடுகள் மத்தியில் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் யோபுனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார்.
வாசிப்போம் திரும்பவும். என்ன 42வது அதிகாரம் யோபு 42 10வது வசனத்துல யோபு வாசிப்போம். தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு இப்ப பாருங்க என்ன தெரியுங்களா, அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாத்தினார். இரட்டத்தனையாய் கர்த்தர் என்ன செஞ்சார்? ரெண்டத்தனையாய் கர்த்தர் என்ன செஞ்சார்? அவனுக்கு தந்தறினார். பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில பாடுகள் ஏன் வந்துச்சுன்னு சொல்லி யோபு நினைச்சான், ஏன் இந்த உபத்திரம் வந்துச்சு நினைச்சான். ஆனா அதுக்கு பிறகு ரெட்டத்தனையா அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். சில ஆசீர்வாதங்களுக்குள்ள நம்ம போகணும்னா ஆண்டவர் சில பாடுகள் உபத்திரவங்கள் வழியாத்தான் கர்த்தர் கொண்டு போய் நம்மளை அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ள கர்த்தர் தருவார். இஸ்ரவேல் ஜனங்களை ஸ்ட்ரைட்டா கானானுக்குள்ள கொண்டு போயிடல. ஆனால் என்ன செஞ்சார்? எகிப்திலேருந்து கொண்டு வந்தார். வனாந்தர வழியாத்தான், வறட்சியான இடத்து வழியாத்தான் கொண்டு போனார். ஆண்டவர் நம்பினதுனால அது இந்த வறட்சியிலையும் அது பெரிய வறட்சியாக தெரியல. ஆண்டவர் உங்களை சோதிக்கிறதுக்காக சில நேரத்தில் தண்ணி இல்லாமல் அந்த வனாந்தரத்தில் கொண்டு போனார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே பாருங்கள் என்ன சொன்னால், ஆண்டவர் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கானானுக்குள்ளே உடனே கொண்டு போக மாட்டார். ஆனால் நம்மளை என்ன செய்வார்னா வனாந்தர வழியாத்தான் கர்த்தர் என்ன செஞ்சார்? ஆண்டவர் கானானுக்கு கொண்டு போவார். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் வாக்கு தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், ஏன்னா நம்ம வாக்கு தத்தங்கள் நமக்கு பெருசாக இருந்தாலும் சில கஷ்டங்கள் வழியாத்தான், வனாந்தரங்கள் வழியாத்தான், பாடுகள் வழியாத்தான், உபத்திரங்கள் வழியாத்தான் கொண்டு போவார். ஆனால் வனாந்தரம் தான் நமக்கு நிச்சயம் இல்லை. பாடுகள் தான் நம்ம வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை. உபத்திரம் நம்ம வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை. பலவீனம் நம்ம வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை. குறைவு இல்லாமை நிரந்தரம் இல்லை. ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா அந்த வனாந்தரத்தை கடக்க பண்ணுவார். எத்தனை ஆறுகள் சிவந்த சமுத்திரம் வந்தாலும், எத்தனை யோர்தான் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் அதை கடக்க பண்ணுவார். நாம் தனியாய் போனால் அதிலே நாம் என்ன செய்வோம்? அதில் மூழ்கி போவோம். கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சமூகம் இருந்தால் கடக்க முடியாத நதியை, கடக்க முடியாத யோர்தானை, கடக்க முடியாத செங்கடலை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கடக்க பண்ணுவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் தனியாய் போனால் அமிழ்ந்து போவீர்கள். கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சமூகம் உங்களோடு கூட வருமானால் ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்துவார். சுற்றி இருக்கிறவங்களா பார்ப்பாங்க, எப்படிங்க இவங்க என்ன செஞ்சாங்க, இப்படிலாம் இந்த வனாந்தரத்தை கடந்து போனாங்க, எப்படி இந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து போனாங்க, எப்படி இந்த யோர்தானை கடந்து போனாங்க. அதுக்கு காரணம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தது. அவங்க இல்லை இவங்க இல்லைன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதனால பவுல் சொல்றார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் பயப்படேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது சங்கீதக்காரன் சொல்றார். அதே அங்கே நீங்க ரோமர் 8வது அதிகாரம் அங்க வாசிக்கும் போது பவுல் சொல்லுகிறார், என்ன சொன்ன? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடியால் 1000 பேர் எனக்கு விரோதமாய் வந்தாலும் அது என்னை தொட முடியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன சொன்ன? உபத்திரமோ பாடுகளோ எதுவுமே என்னை தொட முடியாது. காரணம் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை வைத்து சொல்லுமா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில பாடுகள் நிரந்தரமானதல்ல, வனாந்தரம் நிரந்தரமானதல்ல, பலவீனம் நிரந்தரமானதல்ல. இதுக்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்கக்கூடிய ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன் என்று கேள்வி கேட்கிறீர்களே, அந்த கேள்விக்கு பதிலை ஆண்டவர் தருவதற்கு ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நாள் வரையிலும் கர்த்தர் நம்மளை உருவாக்குவார், நம்ம கூட இருப்பார். மனிதர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள வைப்பார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர் யார் என்பதை புரிந்து கொள்ள வைப்பார். யோபனுடைய வாழ்க்கையில் நீங்கள் 38வது 37வது அதிகாரம் வரையிலும் ஆண்டவர் சைலண்டாக இருந்தார். உத்தமனுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற மனுஷன் அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் சைலண்டாக இருந்தார், அமைதியாக இருந்தார். எந்த யோபோடு பேசவே இல்லை. 38வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருக்குது. பெருங்காற்றிலிருந்து வாசிங்க. 38வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக. இங்க பாருங்க, பெருங்காற்று, அங்க பாருங்க, பெருங்காற்றிலிருந்து ஆண்டவர் எங்க யாரோடு பேசுகிறார்? என்ன சொன்ன? யோபோடு பேசுகிறார். சில நேரத்தில் ஒரு பெரிய காற்று வரும். அன்னைக்கு சீசர்களும் இயேசுவும் படகுல பிரயாணம் பண்ணுவது பெரிய காற்று, பலத்த சுழல் காற்று வந்தது. அவர்கள் அந்த ஏன்னா படகை அமிழ்ந்து போகிற அளவுக்கு காற்று வந்தது. ஆனால் கர்த்தர் அமிழ்ந்து போக விடவில்லை. ஆண்டவர் சொல்லி எல்லாரும் சீசர்களா எல்லாம் கலங்கினாங்க.
இயேசுவே சாக போகிறமேன்னு சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னார், எப்போ உன்னை நான் அழைச்சிருக்கிறேன், எனக்கு பிறகு நீங்கள் தான் என் ஊழியத்தை செய்யணும். இந்த புயலில் பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க, இதில் நான் சாகடிச்சிருவேனா, இதில் நான் விட்டுருவேனா? நான் அழைத்தவர் உங்கள் கூட தான் இருக்கிறேன். அழைத்தவர் அமைதியாக இருக்கிறதுனால கைவிட்டார்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அழைத்தவர் அவர் நம்ம கூட பேசாதனால அவர் கைவிட்டார்னு அர்த்தம் இல்லை. அழைத்தவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யாவிட்டாலும், அழைத்தவருடைய வாழ்க்கையில், உத்தமருடைய வாழ்க்கையில், பொல்லாப்புக்கு விலகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில நேரத்தில் அமைதியாக இருப்பார். அமைதியாக இருக்கிறதினால் அவர் அற்புதம் செய்ய மாட்டார் என்ற அர்த்தம் இல்லை. அவர் ஏற்ற நேரத்தில் தம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயம் செய்வார். தம்முடைய ஏற்ற நேரத்தில் தம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வார். அழைத்தவர்களை கைவிட மாட்டார். அழைத்தவர்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். அழைத்தவருடைய கோலை துளிர்க்க பண்ணுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேலுடைய தலைவர்களுடைய 12 பேருடைய கோலை கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் வச்சாங்க. ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. என்ன முறுமுறுக்கும் போது தேவன் ஆரோனை போல அழைக்காவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாதுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். லேவி கோத்திரத்தில் ஆண்டவர் ஆரோனை ஊழியத்துக்குன்னு அழைச்சார். ஆனால் அந்த லேவி கோத்திரத்தில் அங்கே இருக்க எல்லா ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். எழும்பின போது ஆண்டவர் சொன்னார், ஆரோனே நீ என்ன செய், உனக்கும் அழைக்கப்படாதவங்களுக்கு அழைத்தவனுக்கும் வித்தியாசத்தை நான் ஜனங்கள் பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு கோலை எடுத்துகிட்டு வரட்டும், நீயும் ஒரு கோலை எடுத்துகிட்டு போ. நீ விசேஷமான கோலை ஒன்று எடுத்துகிட்டு போகாத, அவங்க வைக்கிற அதே கோலை எடுத்து வை. ஆசரிப்பு கூடாரத்தில் வை. ஆசரிப்பு கூடாரத்தில் வச்ச போது என்ன நடந்துச்சு தெரியுமா? எல்லாருடைய கோள்களும் அங்கே என்ன துளிர்க்கவில்லை. அழைக்கப்பட்ட ஆரோனுடைய கோலை கத்த துளிர்க்க பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் தான், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தில் தேவ மகிமை இருந்தது உண்மைதான். அவங்க பேச்சு சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை. ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்ததினால் அவருடைய கோலை துளிர்க்க பண்ணாமல் அழைத்த ஆரோனுடைய கோலை துளிர்க்க பண்ணினார். இருந்த இடம் ஒரே இடம் தான். சபைக்கு வர்றது ஒரே இடமாத்தான் இருக்கும். ஸ்கூல்ல ஒரே இடத்துல தான் படிப்பாங்க. தேவ பிரசன்னம் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தது. ஆனால் ஆரோனுடைய கோலை துளிர்க்க பண்ணினது, மற்றவங்களுடைய கோலை துளிர்க்க பண்ணல. காரணம், அழைத்தவருடைய கோலை ஆண்டவர் துளிர்க்க பண்ணுகிறார். ஆண்டவர் அழைத்தவர்களுக்கும் அழைக்கப்படாதவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிற ஆண்டவர். ஜெபிக்கிறவர்களுக்கும் ஜெபிக்காதவர்களுக்கும் வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பிக்கிறவர். கொடுக்கிறவர்களுக்கும் கொடுக்காதவர்களுக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை காண்பிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அழைக்கப்படாதவங்களும் அதே ஆசரிப்பு கூடாரத்தில் கோலை வச்சுருந்தாங்க. அவங்க கோலும் அப்படி ஆரோனுடைய கோல் இருந்துச்சுன்னா ஆரோன் அழைக்கப்பட்டதுக்கு வேஸ்ட். ஆசரிப்பு கூடாரத்தில் தெய்வ மகிமை இருந்த இடத்துல தான் இருந்துச்சு. ஆனால் அது என்ன துளிர்க்கல. காரணம், அவங்களுடைய என்ன செய்யல, அவங்க மேலே ஆண்டவர் பிரியமா இல்லை. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம சரியில்லை, நம்ம கோல் துளுக்காது. ஆனால் நம்ம சரியாக இருக்கும்போது கர்த்தருக்கு பிரியமாக இருந்தா ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவர் துளிர்க்க பண்ணுவார். என்ன பிரசன்னம், என்ன இருந்தாலும் என்ன கேட்டாலும் கோலை துளிர்க்கல. ஆரோனுடைய கோலை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். துளிர்க்க பண்ணினார். உங்களுடைய கோலை ஆண்டவர் துளிர்க்க பண்ணுவார். உங்கள் சொந்தக்காரவங்க மத்தியில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கிறத ஆண்டவர் காண்பிப்பார். நீங்கள் தேவனை தேடி வந்திருக்கீங்கிறத காண்பிப்பார். உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் நன்மை செய்வார். ஊழியத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருக்கு மகிமை. நீங்கள் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். ஏன்னா நீங்கள் தேவனை அறிந்தவர்கள். உங்களுடைய கோல் துளிர்க்கும். அவர் துளிக்க விடாமல் விட மாட்டார். இந்த துளிர்க்கணும்னா ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் சொல்லலாம், நம்ம எங்கிட்டலாம் கோல் இருக்குதுங்க, நான்லாம் இஸ்ரவேல் ஜனங்க, இப்போ என்ன செய்யணும், ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளதான் வைக்கிறேன், இப்போ வைக்க பாரு அடுத்த நாள் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் வந்தது பிறகு தெரிஞ்சு அவங்களாம் சொல்லியிருப்பாங்க, ஐயோ 11 பேர், ஐயோ நான் என்ன செய்யணும், முக்கிய இஸ்ரவேல் தேசத்தில் பிரபுக்களில் ஒரு கோத்திரத்தில் முக்கியமான ஆள், ஏன் என் கோலை ஆண்டவர் துளிர்க்க பண்ணலை, ஏன் ஆண்டவர் துளிர்க்க பண்ணல, ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தமில்ல, அவனுடைய கோலை துளிர்க்க பண்ணணும். ஏன்னா அந்த முறுமுறுப்பை ஆண்டவர் மாற்றுவதற்காகவே அவனுடைய கோலை துளிர்க்க பண்ணினார். என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ முறுமுறுப்புகள், எவ்வளவோ டைரெக்டாக எனக்கு விரோதமாக பேசின போது, ஏன்னா எல்லாம் பெரிய ஆட்கள் தான் பேசும்போது சர்ச்சில் இருக்கவங்க சொல்லலை, ஆனால் அப்படி பேசும்போது அவங்களுக்கு முன்னாடியே கர்த்தர் என் கோலை துளிர்க்க பண்ணினார். சில நேரத்தில் நான் ஆராதனை நடத்தும் போது
ஜபத்தில் நடத்தும்போது அழுது ஒப்பு கொடுத்து அழுது அங்கே இருக்கும்போது அதை அந்த ஆண்டோடைய அந்த பிரசன்னம், அந்த அபிஷேகம் அந்த கோழி துளிர்க்க பண்ணுகிறது. அதை பார்த்து என்னை முறுமுறுத்தவங்களும் அமைதியாக இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார், நான் தாழ்மையாக சொல்கிறேன், அவங்க சொன்னாங்க, இப்படி இதை காரியத்தை செஞ்சீங்க, இதெல்லாம் நாங்கள்லாம் 40 வருஷமாலாம் ஊழியம் செய்கிறோம், இப்படிலாம் இருக்கிறோம், எங்களால் இதெல்லாம் செய்யவே முடியல. ஆனால் நாங்கள் பாடு அனுபவிக்கிறது தெரியாது, ஸ்ட்ரெஸ்ஸு, கை காசு இல்லாமல் இது கொடுக்க முடியாத சூழ்நிலையில், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் கஷ்டம்தான். ஆனால் கர்த்தர் என்ன நம்பி இறங்கி இருக்கிறோம். ஆண்டவரை நம்பி பேதுரு ஆழத்தில் இறங்கினா, ஆண்டவரை நீர் தேவனாயானால் நான் அந்த கடலை என்னை நடக்க பண்ணு சொல்லி இறங்கிட்டான். இறங்கினப்ப அமிழ்ந்து போகலை, அமிழ்ந்து போகிறது மாதிரி தான் இருந்தான், அமிழ்ந்து போடவில்லை. எப்போ கர்த்தரை பார்க்கறத விட்டானோ கீழே அமிழ்ந்து போனான். ஆனால் கர்த்தரை பார்த்தபோது கர்த்தர் தூக்கி விட்டார். ஆண்டவர் அவர் நம்பி வரவங்கள அமிழ்ந்து போகிறத மறுக்கலாம், கர்த்தர் தூக்கி விடுவார். உங்களை தூக்கி விடுவாருங்க. உங்களை தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லையா? பிஸ்னஸில் தூக்கி விடுறதுக்கு இல்லை, அவங்க வாழ்க்கையில் தூக்கி விடுறதுக்கு இல்லை, யாரும் இல்லையா? நம்மளை தூக்கி விடுறதுக்கு தேவன் இருக்கிறான். இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போய் அழுதுகிட்டு புலம்பாதீங்க. கர்த்தர் இதெல்லாம் மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவர். இதெல்லாம் ஆண்டவர் இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் முறுமுறுப்புகள் போராட்டங்கள்லாம் வரும்போது, என்னுடைய கோல் துளித்த போது தான் இவன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை கண்டு கொண்டார்கள். அனாயிண்டிங் இஸ் நாட் மேட்டர், அப்பியரன்ஸ் நாட் மேட்டர், அனாயிண்டிங் இஸ் மேட்டர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு என்ன செய்யணா, என்னுடைய கோல் துளிர்க்கதை பண்ணதை பார்த்து இப்போ என் மேலே வச்சுருக்க ரெஸ்பெக்டை வேறு. அவங்க பெரிய ஆட்கள் தான், ஆனால் என்ன தெரியுங்களா, இவன் கோலை கர்த்தர் துளிக்க பண்ணுகிறார். இவன் அழைக்கப்பட்டவன், இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லி அவங்க கண்டு கொள்றதுனால எனக்கு விரோதமாக அந்த எலும்புகிற அந்த முறுமுறுப்பை கர்த்தர் மாற்றினார். கர்த்தர் நம்ம ஒன்றுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கோல் துளித்தா நம்ம செய்கிற பிஸ்னஸ், நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க, நம்ம ஆசீர்வதிக்கப்படுறது, நம்ம வாழ்க்கை துளிர் விடும்போது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுங்களா? சுற்றி இருக்கிற முறுமுறுப்பையெல்லாம் கர்த்தர் அமைதியாக்குவார். சினத்தில் ஆண்டவர் சைலண்ட்டாக இருப்பார். யோபனுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுங்களா, அவன் பிள்ளைங்களாம் செத்து பிற கூட ஆண்டவர் எதுவுமே பேசலை. ஏன் ஆண்டவரேன்னு கூட இவனும் கேட்கல. சுற்றி இருக்கவங்களாம் கேட்டாங்க, ஆனால் அவன் கேட்கல. எல்லா சுத்தம் போச்சு, இழந்து போயிட்டான், அப்பையும் கேள்வி கேட்கல. அவன் வாழ்க்கையில் வியாதி வந்துச்சு, அப்பையும் கேட்கல. எனக்கு பாருங்கள், எதுவுமே என்ன சில இவன் கேட்கல. அதுலேயும் கூட என்ன தெரியுங்களா, ஆண்டவர் சைலண்ட்டாக இருக்கிறார். யோபோட பேசவே இல்லை. அவன் பலவீனத்திலையும் வியாதியிலையும் ஆண்டவர் யோபோட பேசவே இல்லை. மகனே கவலைப்படாத, நான் உனக்கு சுகம் தர்றேன், உன் பிள்ளைங்களாம் நான் திரும்ப கொடுத்துட்றேன், உன் சொத்துக்கெல்லாம் கொடுத்துறேன். யோபு கூட ஆண்டவர் பேசவே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்? பேசினார். என்ன பேசினார்? உத்தமன் கர்த்தருக்கு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளையாடணும், அவனைப் போல பூமியில் இல்லை. ஆண்டவர் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பெருசாக இருக்குது, ஆனால் என்ன செய்ய, நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க. இவ்வளோ இழந்து போச்சு, ஒன்று கூட பேசலையே. இவ்வளோ சொத்தெல்லாம் போச்சு, ஒன்று கூட நீங்கள் பேசலையே. சைலண்டாக இருக்கிறீங்களே, அமைதியாக இருக்கிறீங்களே. அமைதியாக இருக்கிறதுனால் கர்த்தர் அவர் இனத்தை வல்லமை குறைந்தவர் அல்ல. இப்போ அமைதியாக இருக்கிறதுனால நீங்கள் விட்டுறாதீங்க, ஆண்டவரை விட்டுறாதீங்க. என்ன செய்ய, இப்போ அமைதியாக இருக்கிறதுனால ஒரு நாள் வரும் உங்களோட பேசுவார். 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்திலலாம் பேசலை. ஏன்னா 38வது அதிகாரம் 1வது வசனத்தில் பெருங்காற்றின் மூலமாய் பேசினார். சில காற்றுகள் வரும்போது பேசுவார், சில உபத்திரங்கள் வரும்போது பேசுவார். அந்த காற்று அங்கே சீசர்களும் இயேசுவும் போன அந்த படகுல அதை அமிழ்க்க பார்த்தது. அதே காற்றின் மூலமாக யோபுவுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் தம்முடைய சத்தமாக விளங்கினார். ஆண்டவருக்கு எந்த நம்ம அழிக்க நினைக்கிறதோ அதே நமக்கு சத்தமாக வரும். அதன் மூலமாக ஆண்டவர் பேசுவார். அந்த சத்தம் நம்முடைய வாழ்க்கையில் துணைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சைலண்டாக இருக்கிறதுனால சைலண்ட் ஆகிட்டாருன்னு நினைக்காதீங்க. அவர் சைலண்டாக இருக்கிறதுனால அவர் இது அர்த்தம் இல்லை. ஆண்டவர் ஒரு நாளில் வெளிப்படுவார், உங்கள் கோலை துளிர்க்க பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாக எழும்பினவங்களுக்கு யாரெல்லாம் முறுமுறுத்தாங்களோ அவங்கெல்லாம் அந்த முறுமுறுப்பை கர்த்தர் உங்கள் கோல் துளிர்க்கிறதுனால ஆண்டவர் என்ன செய்வனா, முறுமுறுப்பை எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அழைக்கப்பட்டவன் வேறு எதுவுமே செய்யலை. என்ன செய்யல, வேறு நான் அழைக்கப்பட்டவன் பெரிய அப்படி இப்படிலாம் சொல்லவே இல்லை. அவன் போய் ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு போய் கோலை வச்சான், அவங்கள மாதிரி வச்சான். இருந்த இடம் ஒரே இடம் தான், எல்லாருடைய கோல் மொத்தமாக இருந்துச்சு. ஆனால் இவனுடைய கோலை மட்டும் துளிக்க பண்ணாங்க.
ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிஞ்சு வந்தவங்க தான். ஆனால் ஆரோனுடைய கோலை மட்டும் துளிக்க பண்ணினான், இவனுடைய கோல் துளிக்கல. அதுக்கு பிறகு கர்த்தர் ஆரோனோடு இருக்கிறதை, அழைக்கப்பட்டவன் என்பதை அறிந்து கொண்டு அமைதியாக இருந்ததை நான் பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நான் பார்க்கும்போது யோபுடைய வாழ்க்கையில் இழந்த சூழ்நிலையிலும் அவன் என்ன சொல்கிறான் தெரியுங்களா? அவன் சொல்கிறான் என்ன தெரியுங்களா? அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு தான் பாடுகள், உபத்திரவங்கள் என்ன செய்யணும், அவனுக்கு ரெட்டத்தனை பெற்றுக்கொள்ளுக்கு உதவி செய்து. அதனால தான் ஒரு மனுஷன், தேவ மனுஷன் சொல்கிறார், தேங்க்யூ ஃபார் ட்ரபிள்ஸ், ஐ ஆம் கோயிங் டு கெட் டபுள். ஆண்டவரே, இந்த உபத்திரவங்களுக்காக, பாடுகளுக்காக நன்றி. இந்த பாடுகள் மூலமாக நான் ரெட்டத்தனை ஆசீர்வாதத்தை பெற போகிறேன். பாடுகள், ஆண்டவர் பாடுகள் பிறகுதான் அவர் சிங்காசனமே கிடச்சி. நோ கிராஸ், நோ க்ரவுன், நோ பெயின், நோ கெயின். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம வாழ்க்கையில் பெயினாக இல்லைன்னா நம்ம எதுவுமே இது பண்ண முடியாது. சாதிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு, பெரிய பெரிய கண்ணீரின் பள்ளத்தாக்கில் தான் போவாங்க. ஆனால் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் விட மாட்டார். கண்ணீரோடு விதைக்கிறவர்களை கத்தர் கம்பீரத்தோட கத்தர் அறுப்பதற்கு கத்தர் உதவி செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே பார்க்கும்போது இழந்து போனதெல்லாம் கத்தர் கொடுத்தார். கடைசியான சொல்லி நான் முடிக்கிறேன். இங்கே நான் பார்க்கும்போது வாசிப்போம் 42வது அதிகாரம், யோபு 42வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை திரும்ப வாசித்து நாம் சொல்லி முடிப்போம். யோபு 42. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். சில நேரத்தில் நம்மளை பகைக்கிற, நம்மளை தூசித்த, நம்மளை காயப்படுத்தின, நமக்கு விரோதமாக பேசுகிறவங்களுக்கு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். ஆனால் ஜெபம் பண்ணுறது கஷ்டம், அவங்கள ஆசீர்வதிப்பது கஷ்டம். ஆனால் ஜெபம் பண்ணிட்டோம்னு வச்சுங்கவே, அவங்களுக்கு சரிங்களா, அவங்களுடைய சிறையிருப்பை அவங்க கத்தர் என்ன செய்வார்? அங்கே நீங்கள் 42 வாசிங்க திரும்பவும். சரி, 9வது வசனம் வாசிங்க. 9வது வசனத்தில், அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாத்தும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். இங்க பாருங்க, யோபனுடைய நண்பர்கள்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் என்ன சொன்னா, அங்க என்ன எங்க வசனத்துக்கு 7 ஆட்டுக்கடாக்களை கொண்டு வந்து என் தாசனாகிய யோபனிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்கதான் நான் பகலியிடணும். இந்த யோபு எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? நல்லா இருக்கானா? அவனே ஏற்கனவே வியாதியில் இருக்கிறான், அவனே இழந்து போயிருக்கிறான், துக்கத்தில் இருக்கிறான். ஆனால் அவனை ஆறுதல் படுவதற்கு ஆட்கள் வேணும். ஆனால் இப்படிப்பட்டவன்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ இவட்ட சொல்ற, அவங்ககிட்ட சொல்லி விடுறாரு, நீ போய் அவங்ககிட்ட போய் கொடு. அவன் இருக்கிற நிலைமைய பரிதாபமான நிலைமை. நம்ம இருக்கிற கஷ்டப்படுறதுனால இருக்கிறதுனால கத்த நம்ம கூட இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நமக்கு ஒன்றும் நடக்கலைங்கிறதுனால, நம்ம வாழ்க்கையில் இழந்துட்டோங்கிறதுனால கத்தர் நம்மளை கைவிட்டார்னு அர்த்தம் இல்லை. யோபு அவன் வாழ்க்கையில் எல்லாம் இழந்துட்டான், பரிதாபமான நிலைமையில் இருக்கிறான். இப்போ நண்பர்கள்ட்ட, யோபனுடைய நண்பர்கள்ட்ட சொல்கிறான், 7 ஆட்டுக்கடாக்களை கொண்டு போங்க, யோபு உங்களுக்காக சர்வாங்க தகன பலியிடுவான். இவங்க நண்பர்களும் கேட்கல, ஆண்டவரே ஏற்கனவே இவனே பரிதாபமான நிலைமை இருக்க, இவனா எங்களுக்கு பலியிடுறது, ஆசாரியன்ட்ட போடுறோமே அவன் எங்களுக்கு பலியிடுவானே அப்படின்லாம் சொல்லலை. ஆண்டவர் பேசிட்டார். அவங்க யாராக இருக்கட்டும், ஆனால் இந்த யோபு தான் நம்ம அவமதித்தோம், இந்த யோபுக்கு விரோதமாக தானே பேசணும். ஏன்னா இப்படி இப்படிவங்கிட்ட கத்தர் அனுப்புகிறாரு, இப்படி இவள்கிட்ட கத்தர் அனுப்புகிறாருன்னு சொல்லிட்டு இந்த எல்லாம் யோபனுடைய நண்பர்கள் போனாங்க. போனதுமே நீங்கள் கொண்டு போனதுமே என்ன சொன்னபடியே செய்தார்கள். அவங்க வேற வழியில் வேற இடத்துக்கு போகல, ஆசாரியன்ட்ட போயிடல. அவங்க தவறு பண்ணாலும் யோபுகிட்டே போனாங்க. இப்போ யோபுடைய ஆண்டவர் கீழே வசனத்தில் இருக்குது, கடைசி 2 வரியில, அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். பாருங்க, அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்க்கிறார். இப்போ உன்னை எதிர்த்தவங்க, உனக்கு விரோதம் பேசுறவங்க வர்றாங்க, உன் முகம் எப்படி இருக்குது? அப்பா யோபனுடைய முகத்தை பார்க்கிறார். யோபனுடைய முகத்தை பார்க்கும்போது அவன் மனசுல எந்த இதுவும் இல்லை. அதனால கர்த்தர் பார்த்தாரு, இவனுடைய சிறையிருப்பையும் மாத்தினார். இரட்டத்தனையாய் கத்தர் இழந்ததெல்லாம் கத்தர் கொடுத்தார். யோபுவை முகத்தை பார்த்ததை போல நம்முடைய முகத்தை பார்த்தா நம்முடைய முகம் எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. முகத்தை பார்க்கிறார். அவன் வந்தப்பா அந்த முகத்தை திருப்புறானா, அவனுக்கு நான் சர்வாங்க தகன பலியிட மாட்டேன், எனக்கு விரோதமாக பேசுனீங்கல்ல அப்படின்னு சொல்லி யோபு சொல்லலை. தன்னை என்ன சொன்ன,
தனக்கு விரோதமாய் பேசின, காயப்படுத்தின, அவங்களுக்கு பரியாசம் பண்ணின தன்னுடைய நண்பர்களுக்கு என்ன செஞ்சார் தெரியுங்களா? சர்வாங்க தகன பலியிட்டார். பலியிட வந்தபோது யோபுடைய முகத்தை பார்க்குறாரு. யோபு செய்வானா செய்ய மாட்டானா? அவன் முகத்தை பார்க்குற. உங்கள் முகம், நீங்கள் யாரோடையும் பிரச்சனை இல்லைன்னா டைரெக்டாக அவங்கள முகத்தை பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம்.